அப்போ மொழியின் மீது படிந்த ஆதிக்கத்தை அகற்றுவதற்கு மறைமலையடிகள் வேலை செஞ்சாரு, போற்றோம். சமுதாயத்தின் மீது படிந்த, இனத்தின் மீது படிந்த ஆதிக்கத்தை அகற்றுவதற்கு யார் வேலை செய்தார்? சொல்லு, நீயே சொல்லு, நீயே சொல்லு. அவரே தான் சொல்றாரு, பாரதி பாடினான் சாதி ஒழிப்பு குறித்து, பெரியார் போராடினார். அவரே தான் சொல்லியிருக்காரு. பாடுறது வேற, போராடுறது வேறப்பா. பாடுறது வேற, போராடுறது வேற. போராடினாதான் தெரியும் போராட்டத்தின் வலி எத்தகையதுன்னு. அந்த போராட்டத்தை மூத்திர சட்டியோட சிறுநீர் சொட்ட சொட்ட குடல் இறக்க நோயால் வயிறு வலிக்க வலிக்க 95 வயதிலும் தியாகராய நகர் பொதுக்கூட்டத்தில் வரையிலும் மூச்சு அடங்குகிற வரையிலும் ஒருத்தர் பேசி வடிந்திருக்கிறார்னா சாதாரணமானதில்ல. ஏன் பெரியாரை நன்றி உணர்வோடு பார்க்கிறோம்? அதிமுக எப்படிப்பட்ட கட்சி நமக்கு தெரியும். எவ்வளவு டைல்யூட் ஆகி, எவ்வளவு நீர்த்து போய், கொள்கைகளை சமரசம் செய்து கொண்டு அவருடைய கடைசி ஆட்சி காலம் என்பது பிஜேபியினுடைய இன்னொரு கிளை பிரிவாக மாறி போய்விட்டதுன்னு ஏகப்பட்ட விமர்சனங்கள், முரண்பாடுகள் இருக்குது. இன்னைக்கும் அது அப்படித்தான் இருக்கு. பெரியார் குறித்து ரஜினி ஒரு கருத்து சொன்னார் துக்ளக் விழால. இப்போ ரஜினியை பார்த்துட்டு வந்து சீமான் இந்த கருத்தை சொல்றாரு. அப்படி ஒரு கருத்தை சொன்னோன்னே சபரிமலைக்கு போயிட்டு ஏர்போர்ட்ல வந்து இறங்குறாரு ஓ பன்னீர்செல்வம், செல்லூர் ராஜ், 2 பேரும் சபரிமலைக்கு போறவங்க, மாலை போடுறவங்க. அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க. ஓ பன்னீர்செல்வம் சொல்றாரு, பெரியார் என்கிற தலைவர் வரவில்லை என்றால் இன்றைக்கு நான் கோபுரத்தில் இருக்கிறேனே, குப்பையில் இருந்திருப்பேன் அப்படிங்கிறார். செல்லூராஜ் சொன்னாரு, ரஜினி அவர்களுடைய மகள் மறுமணம் முடித்திருக்கிறார் அல்லவா, அதற்கு காரணம் பெரியார் அப்படின்னு சொன்னார். அவங்களுக்கே, அதிமுகவுக்கே எப்படிப்பட்ட பெரியாரிய பார்வை இருக்கிறது பாருங்க. இதுதான் தமிழ்நாடு, இதுதான் தமிழ்நாடு. ஏன் பெரியார் அசைக்க முடியல? ஒவ்வொருவரும் நன்றி உணர்வோடு இருக்கிறோம், நன்றி உணர்வோடு இருக்கிறோம். அந்த தலைவனுக்கு நன்றி உணர்வோடு இருக்கிறோம்.